லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பெத்தவங்க பிள்ளைகளை உங்களை நம்பிதானே அனுப்புறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீங்களே பாதகமா இருந்தா எப்படி? என்ன பாண்டியன் சார், தப்பு பண்ணனா தெரியாம பண்ணணும், இப்படியா மாட்டிக்கிற மாதிரி பண்ணுவீங்க? உங்களால எங்களுக்கும் கெட்ட பேர் பாருங்க. என்ன தப்பு பண்ணா தெரியாம பண்ணணுமா? அறிவில்ல, தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுனாலதான் இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் கொழுப்பெடுத்து போய் தெரியறாங்க. ஏன் சார், நீங்க பண்ண தப்பால எங்களை இனிமே எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே சார். சரிங்க மேடம், இப்ப என்ன பண்றது? இப்படி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத பாருங்க மேடம், ஏதோ தப்பு நடந்துருச்சு, அத காதும் வச்ச மாதிரி பேசி முடிவெடுக்கிறதா பள்ளிக்கூடத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்லது. இல்ல எதுக்கு மூடி மறைக்கணும்? எதுக்கு மூடி மறைக்கணும்? என்ன மேடம் பேசுறீங்க நீங்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஸ்கூலுக்கு தானே கெட்ட பேரு. அதுவும் நீங்க வந்த முதல் நாளே இப்படி ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தானே அசிங்கம். எல்லாருக்கும் அது ஒரு பெரிய குறையா தெரியும்ல. ரெண்டாவது அது ஒரு பொண்ணு. பொண்ணுனா என்ன? எல்லாருக்கும் விளையாட்டு பொருள்னு நினைப்பா? என்ன வேணா பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வெளியே சொன்னா மானம் போயிரும்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே கதையை சொல்லிட்டு இருப்பீங்க? பொம்பளைங்களோட மானத்தையே சொல்லி சொல்லி அதுல ஆம்பளைங்களா குளிர் காயணும்னு நினைக்காதீங்க. இவன் பண்ண தப்புக்கு ஸ்கூல் என்ன சார் பண்ணும்? எனக்கு ஏன் அசிங்கம்? என்னோட பதவி போயிடும்னு பயமுறுத்துறீங்களா? தப்பு பண்ண இந்த வாத்தியார நீங்க ஏன் இந்த ஸ்கூல் வாத்தியார்னு மட்டும் சொல்றீங்க? இன்னார் பையன்னு சொல்லுங்க. அப்போ பெத்தவங்க அப்படியே பையனை நினைச்சு பூரிச்சு போவாங்க. ஸ்கூல் பேர் கேட்றோம்னு நம்ம பயந்து பயந்து உண்மையை மறைக்கிறதுனாலதான் தப்பு பண்றவங்க இன்னும் தைரியமா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தண்டனை கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில தான் தப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா வெளியே தலை காட்ட முடியாதுன்னு அவ சாக போயிருக்கா. இது பாரு, தப்பு நீ பண்ணல. தப்பு பண்ணவனே இங்க தைரியமா நின்னுட்டு இருக்கான். தப்பே பண்ணாத நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? எனக்கு புரியல. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாதான் என்ன சொல்லு. நியாயமா பார்த்தா பொண்ணு வயசுல இருக்கிற உன்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைச்ச அவன் தான் வெக்கப்படணும். பாதிக்கப்பட்ட நீ எதுக்கு கூனி குறுகி போகணும்? நீ எல்லாம் இப்படி வெளியே சொல்லாம இருக்கிறதுனாலதான் இவங்கெல்லாம் தைரியமா தப்பு பண்றாங்க. தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தா தொடணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வருமா? சரிங்க மேடம், அதுக்கு நம்ம வாத்தியாரை நம்மளே அசிங்கப்படுத்தினா எப்படி? வேணும்னா அவர் ஒரு வாரமோ ஒரு மாசமோ சஸ்பெண்ட் பண்ணி வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படி அனுப்புனா எல்லாம் சரியாயிருமா? தப்பு பண்ண அவர் அப்படியே ஃபீல் பண்ணி திருந்திருவாரா? அவருக்கு என்ன ஒரு வாரம் லீவ் கிடைச்சிருச்சுன்னு ஜாலியா ஊரு சுத்திட்டு திரும்பவும் இங்க வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு மேல கை வைப்பாரு. அதுக்குன்னு இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க மேடம்? பெருமாள், முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஐயோ மேடம், ஸ்கூலுக்குள்ள இது வரைக்கும் போலீஸ் எல்லாம் வந்ததில்லை மேடம். போன் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிங்க மேடம். மேடம் தப்பு பண்ணாதீங்க மேடம். நான் ஆம்பளை, எனக்கு ஒன்றும் இல்லை. தேவையில்லாம படிக்கிற பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. ஆம்பளைன்னா தப்பு பண்ணா அசிங்கப்பட தேவையில்லை. அந்த தைரியத்துல தானே ஆடிட்டு இருக்கீங்க. போலீஸ் வரட்டும். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுவும் இந்த மாதிரி தப்பு பண்ணவனுக்கு தண்டனை மட்டும் இல்ல, அவன் என்ன தப்பு பண்ணான்னு வெளியவும் வாத்தியாரோட வாழ்க்கைக்காகவோ இல்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவோ இல்ல.
பெண் குழந்தைகளை பலவீனப்படுத்தி அவங்கள பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை பெத்தவங்களுக்கு அடுத்தபடியா குருவா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்க இயலாமைய பயன்படுத்தி தப்பு பண்ண வைக்காதீங்க. பாவம் அவங்க. வாய் இல்லாத ஜீவன் கூட தனக்கு வந்த வலிய கத்தியாவது சொல்லிரும். ஆனா பொம்பளை புள்ளைய தங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம, ஏன் பெத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பலவீனத்தை உங்க பலமா பயன்படுத்தாதீங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன். உங்ககிட்ட யாராவது தப்பா பேசவோ நடந்துக்கவோ முயற்சி பண்ணாங்கன்னா பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தாலும் உங்க பெத்தவங்க கிட்ட சொல்ல தயங்காதீங்க. அதே மாதிரி பெத்தவங்களும் பிள்ளைங்க சொல்றத ஒரு நண்பனா கேளுங்க. நீங்க பயந்து அவங்க படிப்ப நிப்பாட்டாதீங்க. அதுக்கு பயந்துதான் பாதி பேர் வெளியே சொல்லாம பல காம மிருகங்களோட இச்சைக்கு ஆளாகிறாங்க. பெண்மையை மதிக்கிற நம்ம நாட்டுல கல்விய சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல இனிமே இப்படி ஒரு தவறு நடக்கவே கூடாது. வடிவேலு, ஏ வடிவேலு, வாட. என்னம்மா? இந்த இதுல உளுந்தங்களி சமைச்சு வச்சிருக்கேன். ஒரு பாட்டில்ல மாங்காய் தொக்கும் பண்ணி வச்சிருக்கேன். உன் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடு. வாயும் வயிறுமா இருக்கிறா. இத சாப்பிட்டா அவ உடம்புக்கு நல்லது, வயித்துல வளர குழந்தைக்கு ரொம்ப நல்லது. மாங்காய் தொக்கு வாய்க்கு ருசியா இருக்கும். என்னைய யோசிக்கிற? கொண்டு போடா. நீயும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்க. இந்த மாதிரி நேரத்துலதான் உன் பொண்டாட்டிக்கு ஆசையா எடுத்துட்டு போனா அவளும் சந்தோஷப்படுவா. இந்த மாதிரி நேரத்துல காசு பணத்தை விட புருஷன் பாசமா இருக்கானான்னு தான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படியே நீயும் அவ பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும்ல. மா, எந்த முகத்தை வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போறது? அங்க போனாலே அவங்க அப்பங்காரன் வேலை வெட்டி இல்லாதவன் தண்டச்சோறுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காமா. அவர் சொல்றதும் நெசந்தானடா. அதுக்குன்னு பொண்டாட்டிய பாக்க போகலன்னா அவ மேல உனக்கு பாசம் இல்லாம போயிடுச்சுன்னு நினைச்சிட போறாங்க. மா, அங்கதான் அப்படி சொல்றாங்கன்னா நீ என்னம்மா வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சரிடா, ஏதோ ஒரு வாய் வார்த்தையில சொல்லிவிட்டேன். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போற நேரம் நீ பொறுப்பானவனா மாறிடுவ. சரி, கொண்டு போய் கொடுப்போம். சரி சரி, நல்லா பேச கத்துக்கிட்ட. வரேன், உனக்காக தான் போறேன். அதையும் சரி போ. மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன் மருமக இன்னைக்கு முத நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? பிரச்சனையா? என்னடா சொல்ற? மா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாமா? இப்பதான் நம்ம குடும்பத்துல படிப்படியா எல்லாமே சரியாயிட்டு வருதுமா. நம்ம பரம்பரை சொத்து நம்ம கைக்கு கிடைச்சிருக்குமா. செந்திலும் வாதியார் ஆயிட்டான். இப்படி எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த நேரத்துல எதுக்குமா இவ பதவிக்கு வந்ததும் ஓவரா ஆடணும்? கூட வேலை பார்க்கிற வாதியார் கிட்ட ஒட்டும் வரவும் இல்லாம இப்படி பதச்சிக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமாமா? இப்படியே எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இப்ப பாரு, அவங்க அப்புச்சு கூட பாக்க, கூட பிறந்த தங்கச்சி கூட பாக்க, சித்தப்பா குடும்பம் ஆளுங்க கிட்டயும் பாக்க, இப்படி எல்லார்கிட்டயும் பகைச்சுக்கிட்டே போனா எப்படிதாமா? ஸ்கூலுக்கு போனது நல்லது பண்ண வேண்டியதான், அதுக்குன்னு இப்படியா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி செய்ய முடியும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்ய முடியுமா? இங்க பாருமா, இதெல்லாம் நான் அவங்க மேல இருக்கிற பொறாமைனால சொல்லல, அவங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். நான் சொன்னா அவங்க எல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. நீ அதுவும் மருமகளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. எல்லா இடத்துலயும் சண்டை சண்டைன்னு போட்டு பகை சுத்தி சுத்தி வளருமா. அப்புறம்
பாத்துக்க, சொல்லி வை உன் மருமக கிட்ட. நான் வரேன். என்னது அமுதா இன்னைக்கு தான் முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா, அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை அது இதுன்னு சொல்றானே. கடவுளே. மா, லேசா தலைவலிக்குது, காஃபி போட்டு கொடுமா. செந்திலு, என்னம்மா பள்ளிக்கூடத்துல ஏதோ பிரச்சனையாமே. அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லைங்க. உங்ககிட்ட யாரு என்ன கதை சொன்னா? நானும் தானே கேள்விப்பட்டேன். ஏத்த அமுதா, முத நாளே ஸ்கூல்ல ஒரு கலக்கிட்டியாமே. காரைக்குடி மொத்தமும் உன் பிரச்சனையே பெருசா பேசிட்டு இருக்கானுங்க. டிவி நியூஸ்ல கூட வந்திருக்காமே. வாழ்த்துக்கள் அமுதா கண்ணு. சும்மா இருடா. நானே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பயந்து போய் கிடக்க. நீ என்னடானா ஏத்தி விட்டு அழகு பாக்குற? நமக்கு எதுக்குத்தான் இந்த வீண் பம்பு? நல்லது பண்ண வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு? நாளை பின்ன நம்ம குடும்பத்துக்கு தானே தேவையில்லாத சிக்கலு. என்னக்கா இப்படி பேசுற நீ? இல்லடா, உனக்கு எதுவும் தெரியாது. அது சரி. ஏற்கனவே இவன் மேல ஒரே கண்ணா கிடக்கு. படிக்காதவ வந்து புருஷனை படிக்க வச்சு வாத்தியாராக்கிட்டா. படிக்காத இவ இப்ப ஸ்கூல் கரஸ்பாண்டா ஆயிட்டா. ஊர் முழுக்க இவ முகத்துக்கு முன்னால சிரிச்சு பேசினாலும் இவ மேல ஒரு வைத்தறிச்சல் இருக்கத்தானே செய்யும். கொஞ்ச நாளைக்கு யார் வாயிலையும் விழாம யார் கண்ணையும் உறுத்தாம இருக்கணும். உங்க மாமாவும் இப்படித்தான். எல்லாம் அடுத்தவங்க ஆசைக்காக தான் பண்ணாரு. அவரையும் இந்த ஊரு வெளியில பெருமையாத்தான் பேசுச்சு. கடைசியில என்ன ஆச்சு? நல்லவங்க எல்லாம் அல்பாயுசுல போயிடுவாங்கங்கிறது சரியா போச்சு. அவரை இந்த குடும்பம் இழந்ததே போதும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா அத உடனே ஒரே நாள்ல பண்ணணும்னு என்ன இருக்கு? இந்த காலத்துல நல்லத கூட அடுத்தவங்க கூட அனுசரணையா போய் தான் நாம பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி அவசரப்பட்டா ஆபத்து நமக்கு தானே. அத்தை, நாம நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அது 4 கெட்டவங்களுக்கு பிடிக்காது, பொறுக்காது. இந்த காலத்துல நல்லது செய்யணும்னா நம்ம மனசு வச்சா மட்டும் பத்தாது. 4 கெட்டவங்களை தாண்டி தான் அதை பண்ண வேண்டியது இருக்கு. வாத்தியாருங்கிறது எம்புட்டு மரியாதையான பதவி. அதுல இருந்துகிட்டு படிக்க வர புள்ளைய கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவனை பார்த்து எப்படி அத்தை சும்மா இருக்க முடியும்? அதான் அவனை 4 சாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். அவனை அடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. ஏப்பா செந்திலு, என்னப்பா இது? இதையெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? யாராவது முதல்லயே போலீஸ்ல சொல்லி விவகாரத்தை சுலபமா முடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு இவ அடிச்சு தேவையில்லாத வம்பு நம்ம மேல திரும்பணும்? அத்தை, எதுக்கு இப்படி பயப்படுறிய? என் கல்யாணத்துல நடந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் மட்டும் அந்த நிலைமையில கண்ணு கசக்கிட்டு நின்னு இருந்தா, என் குடும்பத்தை தூக்கி போட்டு வராம இருந்திருந்தா எல்லாம் சரியா இருக்குமா? நாம ஒரு விஷயத்த பொறுப்பா எடுத்து பண்றோம்னா அதுல கஷ்டம் எல்லாம் இருக்கும், போராட்டமும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டிதான் அந்த பொறுப்பை நம்ம செஞ்சு முடிக்கணும் அத்தை. காசு பணத்துக்காக பதவிக்கு வரவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போகலாம். அவங்களுக்கு இந்த பொறுப்பு ரொம்ப சுலபமா கூட இருக்கலாம். ஆனா நாம நல்லது பண்ணதான் வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணதானே நம்ம வந்திருக்கோம். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் எது பண்ணாலும் என் மாமா என் கூட துணையா இருப்பாரு. அது இல்லத்தா அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல அதை ஏத்துக்க என் மனசு ஒத்துக்கல. நீங்க வீணா பயப்படாதீங்க. என் மனசை மாத்தணும்னு நினைக்காதீங்க. அதா என்னடா உன் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு போறா? அம்மா, அவ கரெக்டா தானே பேசுறா. இல்லடா, இப்ப பேசுனது நம்ம அமுதாவா? நாற்காலி வந்ததுக்கு அப்புறம் இவ பேச்சு ஒரு மாதிரியா இருக்கே.
அக்கா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? அவ தைரியமான பொண்ணு, சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா. நீ குழப்பி விட்டுறாத, பயப்படாத. உன் மருமகளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டா. போ. ஏய் மாப்பிள, என்னடா பேசாம இருக்க? நம்ம அமுதா பொண்ணு செஞ்ச காரியம் கரெக்டான விஷயம். ஆமா மாமா, நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லடா. நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல, அசந்து போயிட்டேன். ஆமா, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன். சரி, நான் கூப்பிடுறேன். என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம், ஹால்ல உட்காந்து சாப்பிடுறதானே வழக்கம். இன்னைக்கு என்ன ரூம்குள்ள வந்து சாப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல வாத்தி, புருஷ முகத்தை பார்த்துட்டே சாப்பிட்டா 2 இட்லி ஆசையில கூட சாப்பிடலாம்ல. என்ன வாத்தி, பக்கத்துல உட்கார்ந்து ரொமான்டிக்கா பேசினா இப்படி வெடுக்குன முகத்தை திருப்புறிய? போதுண்டா சாமி, உங்க பொங்கச்சோறும் வேணாம், பூசாரித்தனமும் வேணாம். நீங்க ரொமான்ஸா பாக்குறாப்புல என்னை ஏத்தி விட்டுட்டு அப்புறம் கழுத்துல மாலையை போட்டு கோவில் கோலம்னு அனுப்பிடுவீங்க அதானே? இந்த கதையே வேணாம், சும்மா சும்மா சிக்கு வேணா. கடைசி வரைக்கும் நான் ஒரு ஆஞ்சநேயம் பக்தனாவே இருந்துட்டு போறேன். ஆளை விடுங்கடா சாமி. என்ன வாத்தி, நம்பிக்கைய கைவிட்டுட்டா எப்படி? காலேஜ் படிக்க 3 வருஷம் கஷ்டப்பட்டியல, பிஎட் படிக்க 2 வருஷம் கஷ்டப்பட்டியல. அதே மாதிரிதான் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயம் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அம்புட்டு சுலபமா கிடைச்சிருமா? அதுக்குன்னு நம்பிக்கைய மட்டும் என்னைக்குமே கைவிட்ட கூடாது. அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மனச தளர விடக்கூடாது வாத்தி, சரியா? சாப்பிடு. ஏய், என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. எங்க காட்டு. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு அமுதா, கை இப்படி காய்ச்சி போய் கிடக்கு? நீ அந்த வாத்தி மேல இருந்த கோவத்துல சாத்த பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஆனா அடிச்ச உனக்கே கை இப்படி காய்ச்சி போயிருக்குன்னா அடி வாங்கினவன் இந்நேரம் உசுரோட இருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ, என்ன வாத்தி, என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? இல்ல மேடம். அப்புறம் என்ன பார்த்தா அத்தை சொன்ன மாதிரி பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. இல்ல, உங்களை விட உசந்த பதவிக்கு போயிட்டேனேன்னு பொறாமையா இருக்கா? அமைதியாவே இருக்கியா? எனக்கு ஒண்ணு நினைச்சா பெருமையா இருக்கு, எனக்கு ஒண்ணு நினைச்சா மரியாதையா இருக்கு. உன் மேல இருக்கிற காதல் வர வர ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. எப்பவுமே அன்பா உன் மேல ஒரு காதல் இருக்கும். ஆனா இப்போ உன் மேல வர காதல், உன் மேல இருக்க மதிப்புல வர காதல், உன் மேல இருக்க மரியாதையில வர காதல். என்ன வாத்தி, பேச்செல்லாம் ரொம்ப அருமையா இருக்கே. இன்னும் சில விஷயங்களை வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது. வார்த்தையால சொல்ல முடியாதுன்னா வேற எப்படி சொல்லுவீங்க?